50 ஆண்டு கால நண்பர். அவருடைய திறமை பற்றி, அவருடைய சாதனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டர்கள், நடிகைகளை வந்து அறிமுகப்படுத்தி அவரை வாழ வைத்த திரையுலகத்தை வாழ வைத்தவர் பாரதிராஜா அவர். அது மட்டும் இல்லை, டைரக்டர்ஸுக்காகட்டும், ப்ரொடியூசர்ஸுக்காகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட முதல்ல வந்து குரல் கொடுத்து அவருக்காக போராடியவர் பாரதிராஜா அவர்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவருடைய படைப்புகள் மறக்க மாட்டாங்க. அவர் பேர் எந்தெந்துக்கும் தமிழ் மக்கள் இதயத்தில் எந்தெந்துக்கும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு குழந்தை மாதிரி உள்ளே எல்லாருக்கும் அது வந்து ஓப்பனாக சொல்லிடுவார். பிடிச்சது, இல்லைன்னா இல்லை. என்னை பற்றி ஒரு நிறைய விமர்சனம் வச்சுருக்காரு. நான் முன்னே எனக்கு பிடிக்கும், ஆனால் அவன் நடிப்பு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ வந்து ஓப்பனாக அவ்வளோ நல்லா பேசுகிறவங்க யாருமே இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், நடிகர் சிவாஜி சார் அவர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ அன்போடு இருந்தவர். யார் வீட்லேயும் வந்து அவர் வீட்டிலே வந்து அவர் பெட்ரூம்க்கே வந்து எந்த நேரத்திலும் போக வேண்டியவர். அந்த அளவுக்கு ஒரு உரிமை, அன்பு, நட்பு கொண்டார். அவருடைய மறைவு வந்து திடீர்னு இல்லை, இந்த நாளாக இருந்தது. எனக்கு வந்து அவர் உங்களோட இருக்கும்போதே வந்து நான் பார்க்கணும் சொன்னால் இல்லை, எனக்கு கொஞ்சம் சரியாயிடுவார், குணமாயிடுவார், அப்போ வாங்க, அப்போ சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை வந்து அவர் உங்களோட இருக்கும்போது லாஸ்ட் டைத்தில் வந்து அவர் பார்க்காமலே போயிடுச்சு. எந்தெந்தும் என்னுடைய நினைவில் என் கூடவே எல்லார் பாட்டு எப்போவும் இருப்பார். ஒரு ஆத்ம சாந்தி அவர் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபம். நன்றி.